வணக்கம். நம்மளோட சிறகடிக்க ஆசை சீரியல்ல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ரோஹிணி என்ன பண்ணுறாங்கன்னா நைட் ஆகுது. நைட் ஆனோடனே ரோஹிணியோட அம்மா வந்து ரோஹிணி கால் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11:30 மணி இருக்கும். அப்போ வந்து ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே அப்போ ரோஹிணி வந்து எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இன்னும் அம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. பயப்பட உடனே வெளில ஏற்றி பார்க்குறாங்க. என்ன முத்து மீனெல்லாம் தூங்கிட்டாங்களா, எல்லாரும் தூங்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் தூங்கி தான் இருக்காங்க. பட் என்னன்னா மீனா மட்டும் தூக்கமே வராமல் சும்மாவே படுத்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி நினைக்கிறாங்கன்னா ஓகே 2 பேருமே தூங்கிட்டாங்க, இதுக்கு மேலே நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து வெளில போகலான்னு சொல்லி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஏன்னா ரூம்குள்ளே பேசலாம். மனோஜ் கேட்டுரும். கேட்டோன்னா அவன் கேள்வி மேலே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவான். நமக்கு அதனால பதில் சொல்லவே முடியாது. அதனால நம்ம வெளியே போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து ஃபோன் எடுத்துகிட்டு வெளில போகிறாங்க. ஆனால் அவங்க பேசுறது கொஞ்சம் மீனாக்கு கேட்குது. இந்த மாதிரி சொல்லுங்கம்மா, என்னம்மா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி நம்ம சொல்கிறாங்க, இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணுறதுக்கு காரணம் கிறிஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மாச்சு கிறிஷுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, இல்லைம்மா கிறிஷுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை, இந்த மாதிரி அவன் உன்னை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கான், நீ வேற அன்றைக்கே வரேன்னு சொன்னியம்மே, அதுதான் அன்னிலேருந்து கேட்டு நேரம் அம்மா வரலையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான், எனக்கு பதிலே சொல்ல முடியல கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்கே கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான், இல்லை நான் வந்து பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி அம்மா சொல்கிறாங்க, சரிம்மா கொஞ்சம் இப்போதைக்கு ஏதாச்சும் ஒன்று பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்க. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, சரிங்கம்மா நாளைக்கு இந்த கோயிலுக்கு வாங்க, நான் கிறிஸ்டின் கூப்பிட்டு வந்துருங்க, நான் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி ஃபோனாக கட் பண்ணுறாங்க. கட் பண்ண உடனே சொல்லியும் போயிடுறாங்க. அப்போ வந்து மீனா வந்து யோசிக்கிறாங்க, என்ன அம்மான்னு பேசிகிட்டு இருக்காங்க, அதுவும் கோவிலுக்கு வந்து நாளைக்கு மீட் பண்ணுறேன் தான் சொல்லிட்டு இருக்காங்களே, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து காலையிலையும் ஆகுது. ஆன உடனே ரோஹிணி வந்து சரி நம்ம அம்மா போய் பார்த்தா உடனே அப்படின்னு சொல்லி காலையில் ஏஞ்சி உடனே அவசரமாக சமையல்லாம் பண்ணி சாப்பிட்டு கிளம்புறாங்க. அந்த நேரத்தில் மீனா ரோஹிணியை பார்த்து யோசிச்சுட்டே இருக்காங்க. முத்து பார்க்குறாரு. பார்த்த உடனே மீனா, என்ன மீனா எதுக்கு இப்படி பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க, அதுவும் பார்லமா பார்த்து யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நைட்டு ஒரு 11:30 மணி இருக்குங்க, ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அம்மான்னு யாராவது சொல்லிட்டு இருந்தாங்க, இதுமாதிரி நாளைக்கு காலைல கோவிலில் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க, எனக்கு சரியாக கேட்கலங்க அவங்க பேசுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, என்ன மீனா சொல்கிற, நான் அப்போவே சொன்னேன்ல, இந்த பார்லமா பயங்கரமாக திருட்டு கேடி, எனக்கு நல்லாவே தெரியும், நீ என்னென்ன பொய்லாம் மறைச்சு வச்சிருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க என்னங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் எப்படி சம்மந்தமாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, ஏய் மீனா நீனே பேசிகிட்டு இருக்க, பார்லாமாக்க தான் அம்மாவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா மீனாக்கு, ஆமாங்க அம்மாவே இல்லைன்னு சொன்னாங்களே, இப்போ எப்படி அம்மான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, மீனா இது கொஞ்சம் நம்ம பார்த்தேன் டீல் பண்ணணும், நீ என்ன பண்ணு, அந்த பார்லாமா எங்கே போதோ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போ, எங்கே போயிருக்க ஏதாச்சும் பிரச்சனை யாராச்சும் பார்த்தாங்க அப்படின்னா கரெக்டாக எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து மீனா சொல்கிறாங்க, எங்க அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணுமாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா சொல்கிறத மட்டும் கேளு, அது நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோனோ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் கிளம்புறேன், அப்போ நீங்கள் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து முத்து சொல்கிறாங்க, சரி நீ போயிட்டு யாராச்சும் பார்த்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணி நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி மீனா வந்து போகிறாங்க. ரோஹிணியை ஃபாலோ பண்ணிட்டா போகிறாங்க, எங்கடா போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தோன்னே கரெக்டாக பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு வராங்க. வந்த உடனே இந்த மாதிரி ரோஹிணி வந்து ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. மூஞ்சி வந்து தெரிய மாட்டேங்குது. மீனா வந்து ஒளிஞ்சு நின்று என்ன பேசுகிறாங்க மட்டும் கேட்டுக்கிறாங்க. ஆனால் மீனாக்கு வந்து கிட்ட போக முடியல, அதுவும் இல்லாமல் என்ன பேசுகிறாங்க கூட கேட்கவும் மாட்டேங்குது. யாரையும் பார்க்கவும் முடியல. மீனா வந்து மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ரோஹிணி வந்து பேசுகிறாங்க, என்னமாச்சு எதுக்கு மாதிரி நேற்று அவசரமாக கூப்பிட்டா எனக்கு பயமாயிருச்சுமா, நீனா கூப்பிட மாட்டியே, நான் தானே எப்பவும் கூப்பிடுவேன், நீ வேற அவசரமாக கூப்பிடுனா எனக்கு பயமாயிருச்சுமா அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை கல்யாணி கிறிஸ் வந்து ஒன்று நைட்டு ஃபுல்லாக கேட்டுகிட்டே இருக்கான், அம்மா எப்போ வருவாங்க கேட்டே இருக்காங்க, அதனால தான் நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி கிறிஸை பார்த்து, கிறிஸ் அது மாதிரி கவலைப்படாதப்பா, கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் வந்து உன் கூட ஃபுல்லாக இருப்பேன் இனிமேட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து கிறிஸ் சொல்கிறாங்க, சரிங்கம்மா நீங்கள் வருவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கே வந்தோம், இல்லைனா நாங்கள் ஊர்லேயே இருப்போம், நீங்களும் இப்போ வரவே மாட்டேறீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுமா, அங்கேயாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இங்கே யாருமே இல்லைம்மா, உங்களுக்காக தான் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை பார்க்க வரவே மாட்டீங்கம்மா அப்படின்னு சொல்லி கிறிஸ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோஹிணி சொல்கிறாங்க, இல்லைப்பா நான் தான் சொல்லிட்டேன்ல, இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் பொறுத்துக்கும், அப்புறம் நான் ஃபுல்லாக உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் அப்பப்போ வரும்போது சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன், கவலையப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ வந்து கிறிஸ் சொல்கிறாங்க சரி சரிம்மா சரி சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரோஹினி கிட்ட வந்து அவங்க கேட்குறாங்க என்னமாச்சு வீட்டில் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருந்தா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து ரோஹினி சொல்கிறாங்க ஆமாங்கம்மா அந்த முத்து மீனாவும் இருக்காங்க பாரு சரியான பயங்கரமான ஆளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஸோ இவங்க சொல்கிறாங்க என்னம்மா அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாச்சே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவங்க நல்லவங்க தான் நீ தான் அப்படி சொல்லிட்டு இருக்க என் வாழ்க்கைக்கு நல்லா முட்டுக்கெட்டு போட்டு வச்சுருவாங்க போல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன என்ன கல்யாணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னா பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் தான் மலேசியா மாமான்னு சொல்லி கூப்பிட்டு வருவேன்ல ஒருத்தரை அவனை போய் 2 பேருமே கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்துட்டு அவரும் இல்லை உண்மையும் எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன நான் மலேசியாவே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. பயங்கரமாக அடித்து வெளுத்து வாங்கிட்டாங்க என்ன ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க என்ன கல்யாணி இவ்வளோ பிரச்சனை நடந்து போச்சா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாங்கம்மா எனக்கு வீட்டிலே இருக்க பிடிக்கல அவங்க அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துகிற மாதிரி நான் படுத்திட்டு இருக்காங்க. அது இல்லாமல் காசு நான் சம்பாதிக்கிற காசுலாம் அவங்களுக்கு தான் தரணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து மீனா எத்தி பார்க்குறாங்க. எனக்கு ஃபேஸ் தெரியவே மாட்டேங்குது. சின்ன பையன் இருக்கிறது அது இல்லாமல் ஒரு அம்மா இருக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. ஸோ மீனாக்கு என்னடா யார் இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி ஸோ யோசிச்சிட்டே பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியவே மாட்டேங்குது. சரி நம்ம அவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி மீனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க முத்துக்கு. ஸோ பண்ண உடனே சொல்லி மீனா என்ன பார்த்துட்டியா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து மீனா அந்த மாதிரி பக்கத்தில் உள்ள கோயிலுக்கு தாங்க இருக்கேன். அவங்க ஃபேஸும் இந்த ஒரு சின்ன பையனும் ஒரு அம்மா வந்திருக்காங்க. அவங்களோட மூஞ்சி எனக்கு தெரிய மாட்டேங்குது சரியா கொஞ்சம் நீங்கள் வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி மீனா கொஞ்சம் அங்கேயே வெயிட் பண்ண நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி வணக்கம்.